கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதுரை தொடர்கிறது. ஏண்டா இப்படி அடி வாங்கிட்டு வரதுக்கு தான் மதுரையில ஒரு இடம் வேணும்னு கேட்டீங்களா? எதுக்குடா அம்புட்டு பேரை தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? வெக்கமா இல்ல? ஏண்டா போகும்போது மட்டும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு போறீங்க, வரும்போது மட்டும் தலையை குடிஞ்சுக்கிட்டு வரீங்க? அத்தா, ஜோதி இருக்கிற இடம் எந்த ஊரும் தெரிஞ்சிச்சு அத்தா. தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? இந்த முறைய கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. ஆத்தா, நாங்க அவனை புடிச்சிட்டோம் ஆத்தா. ஆனா அவன் அண்ணனை விட்டா பாருங்க ஒரு அடி. அண்ணன் அப்படியே கீழே விழுந்துட்டார்ல. வெக்கமா இல்ல? அடி வாங்கிட்டு அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு யாரா அவன்? முகமூடி கொள்ளக்காரங்க ஆத்தா. என்னடா சொல்றீங்க? ஆமாத்தா, வந்த அம்புட்டு வேறும் முகமூடி கட்டி இருந்தாங்க ஆத்தா. நாங்க கூட அவனுல முகமூடி கட்டின ஜோக்கர்னு நினைச்சோம். ஆனா அடிச்சாங்க பாரு அடி. அடியாது. சும்மா இருக்கியாடா நீ? நாம அடி வாங்க கிண்டல் பண்றியா? ஏற்கனவே ஆத்தா கோவத்துல கொதிச்சு போய் கிடக்குது, நீ வேற ஊதி விடுறியா? டேய், அவனை ஏன்டா அடிக்கிற? இந்த கோவத்தை அடிச்சவங்க கிட்ட காட்ட வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு இங்க வந்து காட்டுற? டேய், யாரா அவனுங்க? தெரியல ஆத்தா, மூஞ்சில துணி கட்டி இருந்ததுனால பார்க்க முடியல ஆத்தா. எத்தனை பேரா வந்தானுங்க? ஆத்தா 4 பேர் ஆத்தா. அதுல ஒருத்த நொண்டி நொண்டி வந்தாத்தா. ஏண்டா உங்களை நினைச்சா எனக்கு கோவம் தாண்டா வருது. 5 பேர் தடி மாடுங்க மாதிரி போயிருக்கீங்க. அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர முடியல. அதை விட்டுட்டு 4 பேர் வந்தானுங்க. அதுல ஒருத்த நொண்டின்னு நொண்டி சாக்காடா சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் 3 வேளை வயிறு முட்டை சோறு போறது தப்பா போச்சுடா. நல்லா சாப்பிட்டுட்டு இப்படி ரத்தத்தை தானமா குடுத்துட்டு வர்றதே வேலையா போச்சு. அத்தா, எங்க மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் அவனுங்களும் அந்த ஜோதியும் பதில் சொல்லி ஆகணும் ஆத்தா. அவனுங்க யாரா இருப்பானுங்க? தெரியல ஆத்தா. நம்ம எதிரிங்க யாராவது இருப்பானுங்களா? நம்ம எதிரிங்களுக்கு நம்மளை எதிர்க்கிற தைரியம் யாருக்கும் இல்ல ஆத்தா. வந்தவனுங்க எல்லாம் புதுசா ஆத்தா. அவங்க கிட்ட ஜோதி எப்படா போனா? ஒருவேளை ஜோதிக்கு வேண்டியவங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா. அந்த ஜோதி எங்களை பார்த்து தான் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கா. அவளை தான் அவனுங்க வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம வேலை தான் பார்த்தானே. டே வேலை அத்தா, அவளா போய் வண்டியில ஏறினாலா இல்ல அவனுங்க கடத்திட்டு போனானுங்களா? அத்தா வண்டியில ஏத்திட்டு போனதை நான் பார்த்தேன் அத்தா. டேய், அவளை நம்ம கடத்தி வச்சிருந்த மாதிரி அந்த முகமுடி போட்டவங்களும் அவ சொத்துக்கு ஆசைப்பட்டு கடத்தி வச்சிருந்தா என்னடா பண்றது? இதுக்கான இம்புட்டு வருஷம் அவளை பாதுகாத்து வச்சிருந்தோம். ஆத்தா, அவ நம்மளை விட்டு எங்கேயும் போல ஆத்தா. இந்த மதுரைக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கா. நாங்களும் மதுரைக்குள்ள தங்கறதுக்கு நல்ல இடம் பார்த்து வச்சிருக்கோம். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு. எப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறீங்க, ஆனா பாதிலே விட்டுவிட்டு வந்துடுறீங்களே. இத பார், இந்த முறை மதுரையில சந்து பந்தெல்லாம் சல்லடை போட்டு தேடுறீங்க. அவன் நம்மளை விட்டு தப்பிக்கவே கூடாது. ஆத்தா, இனிமேல் அது நடக்காத ஆத்தா. அண்ணே, இப்போ என்னாலயே நடக்க முடியலண்ணே. ஏன்டா என் மானத்தை வாங்குற? இங்க பாரு, உன்னால என் கூட வர முடியலனா என் கண்ணு முன்னால நிக்காத, போ. அண்ணே, என்னண்ணே? டேய், இந்த பெரியசாமி கூட வந்துட்டா அடியும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும். அண்ணே, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கட்டு போட்ட கம்பவுண்டரு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிருக்காருல, அத ஒரு கட்டிங்க போட்டுட்டு அப்படியே அப்படியே. டேய் டேய், ஆத்தா கோவத்துல இருக்குடா. கம்பெனில இருந்து உன்னை கட் பண்ணிட்டு போயிடும். ஏ பெரியசாமி, இதுக்கு உன்னை மட்டும் நம்பி பிரயோசனம் இல்லடா. இதுக்கு இன்னொரு ஆளுகிட்டயும் நான் பேசுறேன். ஆத்தா, என் மேல நம்பிக்கை இல்லையா ஆத்தா? அப்படி இல்லடா, உங்களை பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்கிறா. அவளுக்கே தெரியாம நான் விரிக்கிற வலையில கண்டிப்பா சிக்குவா.